முதல் வாசகம் இரண்டாம் அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, திருவசனங்கள் 1 முதல் 12 வரை. செதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாக்கி இருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர்வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் தெசேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்திருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்ந்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8, திருவசனங்கள் 1 முதல் 4 வரை. இயேசு மலையில் இருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கைகளை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார்.